கல்லார் முழுவதும் கன்னியார் அஞ்சாறு கைகள் பல்லார் உழுவது பசித்து. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது பிஏஜி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சிவா. நம்ம கூட இருக்குது நான் உங்கள் அர்ஜே ஃப்ராங்க்லின். நம்மளோட வார்த்தைகளும் செயல்களும் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கான தகுதி இருக்குது, அதுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஈடு இணையே இல்லை. நம்ம ஒரு கலையை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கலை மூலமாக நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படிங்கிறத தாண்டி நம்ம எல்லாம் மனிதர்கள், நமக்கான மனித குணத்துக்காகவும் அது மூலமாக நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணுங்காகவும் பூரிப்பை கொடுக்கணுங்கிறக்காகவும் அது மூலமாக சில விஷயங்களை பல பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காகவும் கலையை வந்து எடுத்து நிறைய பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி வள்ளி கும்மி அப்படிங்கிற ஒரு நம்ம ஊர் நம்ம மண்ணுக்கான ஒரு கலையை எடுத்து அதை வந்து பல இடங்களுக்கு போய் பல பேருக்கு தான் ஊரை தாண்டி பல இடங்களுக்கு போயிட்டு அது மூலமாக நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட நம்ம இணைஞ்சிருக்கோம். அவர் கூட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், உங்கள் பேர்? வெள்ளநத்தம் பி சண்முக சுந்தரம்ங்க என்னோடய பேர். ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் பொங்கலூருக்கு பக்கத்தில் வெள்ளநத்தம்ங்கிற ஊர். அங்கேருந்து தான் அந்த கலையை பண்ணிகிட்ருக்கிறேன். ஐயா, உங்களை வந்து நீங்கள் ஒரு ஆசானாக இருக்கீங்க, ஒரு கலைத்துறையில் இருக்கீங்க, கலைத்துறையில் பயணம் பண்ணுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கலைனா என்னங்கய்யா? இல்லை, அது கலைன்னா அது அந்த கலையை கற்றுக் கொடுக்குறவங்களுக்கும் அது கற்றுக்கிறவங்களுக்கும் தான் அதை பற்றி தெரியும். என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறப்போ சும்மா என்னமோ டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அல்லது காவடி ஆட்டம்னா ட்ரம்ஸ் அடிக்கிறாங்க, தோல் வச்சுட்டு ஆடுறாங்க, அல்லது ஒரு பறையாட்டம்னா அதை அடிக்கிறாங்க ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக அது ஒரு காவியமுங்க. அது கலைங்கிறது அது அதில் ஆழ்ந்து உள்ளே போய் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு அதை சொல்லி கொடுத்தோம்னா தான் அதை பற்றி தெரியுமுங்க. அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. பார்க்குறவங்களுக்கும் சும்மா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவில் பார்க்குறாங்க, சரி இவ்வளவுதான், கும்மி ஆட்டம் ஆடுறாங்களா காவடி ஆட்டம் ஆடுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி அதை கற்றுக்கிறவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறவங்களுக்கும் தான் அந்த கலையை பற்றி தெரியும். கலைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க. அது நம்ம முன்னோர்களை ஏற்படுத்தினது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம உடலும் மனதும் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும்னா இந்த மாதிரி கலைகளெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க. உண்மையாக நேசித்து அதை கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே வராதுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்தளவுக்கு நம்ம மைண்ட் செட் ஆயிடுவோம். கண்டிப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, கும்மி ஆட்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பொங்கல்களில் வந்து பானை சுற்றி ஆடுறப்ப எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் வள்ளி கும்மி அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தூண்டுற ஒரு கேள்வி வரும். அப்படியா அப்படின்னு என்ன வள்ளிங்கிறது யாருன்னு தெரியும், அவங்க ஒரு கடவுள் பிறவி. ஸோ வள்ளி கும்மி அப்படின்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். வள்ளி கும்மினா என்ன, அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? வள்ளி கும்மி அப்படிங்கிறது என்னங்கன்னா, வள்ளி வந்து முருகரை கல்யாணம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது அந்த வள்ளி கும்மி. வள்ளியோட அப்பா அம்மா நங்கை மோகினி நம்பி மகாராஜன் அப்படிங்கிறது அவங்க அப்பா அம்மா பேர். வேள்விமலை அப்படிங்க குற்றாலமலைக்கு பக்கத்தில் அவங்களோட ஊர். அங்கே தான் வந்து பிறந்து வளர்ற அப்படிங்க. அது பிறந்து வளர்ந்து காட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நாரதர் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாரதர் போய் முருகர்கிட்ட சொல்லி முருகர் வந்து வள்ளியை பார்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து எப்படி அணுகிறாரு, என்னென்ன முறையில் வந்து முருகர் வந்து வள்ளி அணுகிறாரு, வள்ளி வந்து எப்படி அதுக்கு ஓகே சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த கதைங்க. ஷுவர் சார். உங்களுக்கு வந்துட்டு அந்த எதை பார்த்து நீங்கள் வந்து இந்த அவங்க ஆசான்ட்டேருந்து இதை கற்றுக்கணும், அப்படி இது வந்து நம்ம இந்த கலையை நம்ம கற்றுட்டு நம்மளும் பயிலணும்னு சொல்லிட்டு எதை பார்த்து நீங்கள் வந்து அந்த ஒரு உண்டுகோல் வந்துச்சுங்க? இல்லை, என்னோடய ஆசிரியர் வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடான ஆசிரியருங்க. அவர் என்னென்னா, நானும் அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும். அவர் என்னென்னா, இது வரைக்கும் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு பாடவும் கூடாது, ஆடவும் கூடாது. அவரோட கட்டுப்பாடு முதல் கட்டுப்பாடு அது. அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியிலையோ பயிற்சியிலையோ வந்து இது நாள் வரைக்கும் நானும் இதே மாதிரிங்க. 2016ஆம் ஆண்டு வந்து இதை ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் அசைவ உணவு சாப்பிட்டுட்டு இந்த பாட்டை பாடினதோ ஆடினதோ இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா கலையிலும் வந்து ஒரு தடங்கள் வந்திருக்கும், இல்லை நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ப்ராப்ளம்ஸுங்கிறத தாண்டி ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்த சில விஷயங்கள், இதை தாண்டி இந்த கலையில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை வர வச்ச ஒரு கேள்விக்குறி வந்து உங்கள் மனசுக்குள்ளே வர வச்ச விஷயங்கள், அது எப்படி நீங்கள் கடந்து வந்தீங்க அப்படிங்கிறத குறித்து சொல்ல முடியுங்களா? இல்லை, முதல்ல எனக்கு உண்டான பிரேக் வந்து நாங்கள் ஆரம்பித்தப்போ நிறையா தடங்கல்கள். இது தடங்கள் என்னத்த நிலைன்னா, இது ஒரே ஒரு விஷயம், பெண்கள் அப்படிங்கிறதுனால. இப்போது இரவு நேரங்களில் வந்து 2 மணி 3 மணி வரைக்கும் பெண்களை வந்து ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து விட்றப்போ அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் ரொம்ப ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சுங்க. எண்ணமும் நோக்கமும் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா இயற்கையும் நேரமும் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இந்த இடத்துல நான் பார்க்குறேன். அதே மாதிரி நிறையா ஊரில் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து பின்னாடி பார்க்கும்போது 5,000 பேர் சேர்ந்து ஈஷா யோகாவில் வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. இன்னும் மற்ற பலன்லாம் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க?
அடுத்தது எங்கே என்னங்கன்னா அடுத்து எங்கள் 100வது அரங்கேற்றத்தில் ஒரு 5000 பேர்த்த வச்சு பண்ணலான்ட்டு ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். அது கடவுளோட அருங்கரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா பக்கம் கேட்டிருக்காங்க. நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு கேட்டிருக்காங்க. பட்டு அது எங்கே பண்ணுறதுன்னு தெரிலிங்க. இது வரைக்கும் இன்னும் முடிவு பண்ணல. போகட்டும், இந்த மழை காலம் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இங்கே நீ சொன்ன அதே மாதிரி எங்களோட ரேடியோ ஹப்புலேருந்து வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இது மாதிரி நிறையா ஷோஸ் பண்ணணுன்னு. ரேடியோ மற்றும் பிஎஸ்சி சமுதாய வானொலி சார்பாக நீங்கள் எடுக்க போகிற எல்லா விஷயமும் இப்போ இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய வெற்றிகளை சந்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட மனமார வாழ்த்துக்களுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. வந்து எங்களை வந்து இந்த நாட்டுப்புற கலை வந்து இவ்வளோ தூரம் எடுத்து பண்ணின உங்களுக்கு எங்களது மங்கை வள்ளியுமி கலைக்குழுவின் சார்பாகவும் மேலும் இந்த சந்தோஷ் நகர் கலைக்குழுவின் சார்பாகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. ரொம்ப பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களில் வந்து தொடர்ந்து இணைந்திருப்போம். வாங்க நம்ம மற்றவங்கள்ட்டலாம் பேசலாம். ஸோ மக்களே, நம்ம இன்றைக்கி வந்து வள்ளி கும்மி கலையோட வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு நம்ம கூட இருக்கிறது ஒரு துணை ஆசான் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பற்றி கேட்போம். ஆனால் அவங்க பேர் என்னென்ன பண்ணுறீங்க? என் பேர் மதன்குமாருங்க. நான் வந்து பொங்கலூர் இல்லைங்களா, திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஒன்றியத்தில் பொங்கலூர்ன்ற கிராமத்தில் இருக்கேன். சரிங்களா. இந்த மங்கை வள்ளி கும்மி அப்படிங்கிறத வந்து முறையாக நான் கற்றுக்க ஆர்வம் கிடைச்ச இடம் என்னென்னா, எங்களுடைய நேட்டிவ் பிளேஸான கஸ்பா பழையக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இதை கண்டதுக்கப்புறமா, அதாவது இதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு வரிகளை சொல்லிக்கலாம். என்னென்னா, கண்டனின் இனியை கண்களுக்கு இணையதான்னு ஒரு கம்பர் ஒரு ராமாயணத்தை சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பார்க்கையில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. அப்படிங்க இருக்கும்போது நான் இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இருந்தது. அதற்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக அமர்ந்தது வந்து இந்த ஊரில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ வந்துட்டு மங்கை வள்ளி கும்மியை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது, வள்ளி கும்மியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, கலைகள் மேல் அதிகம் பிரிய கொண்ட ஒருத்தனாக இருந்தேனா இல்லைங்களா. இந்த கலைகளின் மேல் அதிக பிரியம், இந்த மாதிரியான கலைகள், இந்த கலைகள் மட்டும் இல்லை, இது மாதிரியான அத்துணை கலைகளின் மேல் அதிக பிரியம் கொண்டவனாக இருந்தேன். அப்போ எனக்குன்னு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனதப்போ தான் எதிர்பாராத விதமாக கிடைத்த ஒரு வரம் அப்படிங்கிறது மங்கை வள்ளி கும்மி அப்படிங்கிறது. எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான்கள் இருவருக்கும் சரி, எங்கள் ஆசான் சண்முக சுந்தரமாக இருக்கட்டும், துணை ஆசான் வந்து இணை ஆசிரியரான சம்பத்குமார் ஆசானாக இருக்கட்டும், இருவருக்குமே வந்து நிதர்சனமான நன்றியை மனதார தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது என்னை முன்னிறுத்தி இப்போ எங்கள் ஆசான் இங்கே இருக்கார் அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்தேன். அப்படி தான் என்னை வந்து நின்று பழகும்போதே அப்படி தான் பண்ணேன். நான் ஒவ்வொரு பன்னாங்கும் ஒரு பாட்டும் பாடும் பொழுதும் அவங்க ஒரு பன்னாங்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த பன்னாங்கை எனக்கு போடுவதற்கான வாய்ப்பையும் தந்து அந்த இடத்தையும் தந்தாங்க இல்லைங்களா. அந்த இடப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனதார தெரிவிச்சுக்கணும் இல்லைங்களா. கண்டிப்பாக. நான் அதாவது உங்களோட ஆர்வம் தேடலும் தான் உங்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட இந்த தேடலுக்கான உங்கள் ஆர்வத்துக்கான உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க மாதிரி இந்த கலைனா ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கலைகள்னாவே ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தபோது பார்த்தம்போது நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னும் இவ்வளோ பேர் வந்து சேர்ந்து எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய இடத்துக்கு போயிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக. அப்போ போயிருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சுங்க? அந்த குழந்தைங்களுடைய ஆர்வமும் ஆக்கமும் உணர்வும் இந்த கலையை மென்மேலும் வாழ வைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அது ஒரே வரிகளை முடிஞ்சிடும். இந்த கலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய உடம்பில் வாதம் பித்தம் சிலேத்தமும் 3 நிலை. அதே மாதிரி இந்த 3 நிலையையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய சக்தி ஒரு கலைக்கு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இந்த மங்கை வள்ளி கும்மி கலை இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போய் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அது மூலமாக நீங்களும் உங்களுக்கு தேடல்னு சொல்லுவீங்க. அந்த தேடல் இன்னும் நிறைய வெற்றிகளை சந்திச்சு நீங்கள் தேடுற விஷயத்தை நீங்கள் அடைவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது ரேடியோ மற்றும் பிஎஸ்சி சமுதாய வானொலி. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் மென்மேலும் இதே மாதிரி நிறையா நியூஸ் ரிப்போர்ட்டிங் நீங்கள் கேட்டுட்டு அதிலிருந்து உங்களை என்ஹான்ஸ் பண்ணி உங்கள் நாலேஜை க்ரோ பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ வந்துட்டு வள்ளி கும்மி பயின்று இருக்க 2 மாணவரோட இணைந்திருக்கோம். வாங்க அவங்கள பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வணக்கம், என் பேர் ரவிச்சந்திரன். நான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணா உங்கள் பேர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வணக்கங்க, நான் பிரணேஷ், 3rd இயர் பிஇ படிச்சுட்ருக்கேங்க. ஆனால் இந்த வள்ளி கும்மிங்கிற கலையை வந்து பயின்றுருக்கீங்க. இதனால் வந்து எப்படி நீங்கள் உணர்றீங்க? இந்த கலையை பயில்ற மூலிமா நான் ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன். இதனால் என் குடும்பத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் எல்லாத்தோடையும் சகஜமாக பழக முடியுது. இப்போ இங்கே வந்து நான் பழகிறது மூலிமா எனக்கு இன்னும் நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல
எல்லாத்துக்கூடயும் சகஜமாக பழகிறதுங்காட்டி என்னால் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோவா கலைக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வந்து தெரிஞ்சிருக்கிறேன். அழிவின் பாதையில் ஒவ்வொரு கலையும் போயிட்டுருக்குது. அதை மீண்டெடுக்கிற முயற்சியில் இந்த மங்கை வள்ளி கும்மி செயல்படுறதுல நானும் ஒரு அங்கமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக உணர்றேன். நல்லாவே சொன்னீங்கண்ணா. அதாவது கலை பயிலும் போது உங்களோட கோவத்தை கட்டுப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் அழிஞ்சிட்டு இருக்க ஒரு கலையை வந்து நான் வந்து மீட்பெடுக்க வந்த ஒரு பெருமை இருக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இவென்ச்சுவலி அகாடமிக் ப்ரெஷர் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைச்சி நம்ம பாடி கொஞ்சம் ஃபிட்டாக கொண்டு வரது. ஆதி காலத்துலலாம் பார்த்தா எல்லாருமே எந்த மிஷினரி ஒர்க்ஸ் இல்லாமல் நல்லா வீட்டில் வயல்லலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப ஐடி ஃபீல்டில் போனங்காட்டி ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கங்காட்டி இங்கே வந்து ஆடுறங்காட்டி நம்ம ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் குறைச்சி எல்லாருமே நல்லபடியாக லைக் எனர்ஜெட்டிக்காக நாங்கள் ஃபீல் பண்ணுறோங்க. அதாவது ஒரு மென்டல் பீஸ் அண்ட் உங்களுக்கு பாடியும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெஸ் லெவலாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, காலேஜ் படிச்சுட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து உங்களை வந்துட்டு இந்த கலை வந்து எப்படி ஈர்த்து? நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒயிலாட்ட அரங்கேற்றம், காவடி ஆட்ட அரங்கேற்றம்லாம் பண்ணாங்க. அந்த டைமில் எனக்கு பப்ளிக் எக்ஸாமாக போயிருந்தங்காட்டி என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பட் அந்த அரங்கேற்றமெல்லாம் பார்த்துட்டு எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்துருச்சு. நாமளும் இந்த மாதிரி கலைகள்லாம் கற்றுக்கணும். அது எனக்கு ரொம்ப நம்ம கொங்கு நாட்டு சைடு கலைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப இன்னும் மீட்டு எடுத்து நம்ம இன்னும் எல்லாத்துக்கிட்ட ஆடி பழகி நம்ம இன்னும் அது கலைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஆர்வம் வந்தங்காட்டி காலேஜில் விட இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் ரொம்ப முழுமையாக ஈடுபட்டு நாங்கள் வந்து பயிற்சி பட்டுட்ருக்கோங்க. நல்லாவே சொன்னீங்க. அதாவது மற்றவங்களோட ஆர்வத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து ஆர்வம் தூண்டுறது அது அதே மாதிரி தான். நம்ம இப்போ யார் கூட இணைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளி கும்மியை கற்றுட்டு இருக்க மாணாக்கர்கள் கூட தான் இணைஞ்சிட்டு இருக்கோம். வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் சாந்திங்க. என் பேர் சுதாராஜ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த கலையை வந்து உங்கள் வாழ்க்கையை தாண்டி வந்து கற்றுட்ருக்கீங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதோட அனுபவம் உங்களுக்கு வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இது வந்து நாங்கள் வந்து மன ரீதியாக உடல் ரீதியாக வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம். எல்லாருமே ஒர்க்கு போகிறவங்க. இதனால வந்ததுனா எல்லாருமே நல்லா ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ரிலீஃப் இல்லாமல் இருக்காங்க. இங்கே வந்தால் இதாக இருக்காங்க. இதில் குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் வராங்க. எல்லாருமே இதுக்கு வர்றதுனால ரொம்ப ஆர்வமாக வந்து கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க கலையை. இதை கற்றுக்கிறனால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து வர்றாங்க எல்லோரும் கற்றுக்கிறதுக்கு. கண்டிப்பாக. இப்போ எல்லாருக்குமே வந்து இதை தாண்டி இன்னொரு வாழ்க்கைன்னு இருக்கும் இல்லையா? ஆனால் அதையும் தாண்டி இந்த கலைக்கு டெய்லி நீங்கள் வரீங்க, உங்களுக்கும் ஒரு நேரத்தை வந்து இதில் செலவழிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இதையும் அந்த ஒரு வாழ்க்கையும் வந்து நீங்கள் எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? இதுக்கு டைம் கொடுக்குறனால அதில் எதாவது அஃபெக்ட் ஆகாமையும், அது நேரத்தில் வந்து இது கலைக்கு வந்து எந்த நேரமும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தான். அதுவும் வந்து குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதை வந்து நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து நாங்கள் ஒயிலாட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தாங்க, எங்கள் கூட ஹெல்ப் பண்ணாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வள்ளி கும்மின்னு வர்றப்போ அவங்களுக்கு கூட வந்து ஆடணும் அப்படிங்கிற விருப்பத்துக்கு வந்து அவங்களும் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஆடுறதுக்கு வந்துட்டாங்க. இதில் ரொம்ப ஆர்வமாக தான் வராங்க. குடும்பத்தில் கஷ்டங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி தான் வந்து கற்றுட்ருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து இப்போ வந்து இது கற்றுக்கணும் அப்படிங்கிறனால, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து கற்றுக்கிறதுக்கு வரனால குடும்பத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து கற்றுக்குறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, அந்த ஊருக்குள்ளே வந்து யாரையும் அறிமுகம் இல்லை. அதனால் இப்போ இந்த மங்கை வள்ளி கும்மி வந்தனால எல்லாரும் அறிமுகமாயிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாறிடுச்சு. சரிங்கம்மா. இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நிறைய வாழ்க்கை வந்து நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து நம்ம சமூகத்துக்கு, நம்ம மண்ணுக்கு வந்து இந்த கலை மூலமாக எதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் வர பசங்கள், இளைஞர்கள் வந்து இதை வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுன்னு இல்லை, ஏதோ ஒரு நம்ம நாட்டு சொந்தமான கலையை வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஃபோன் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து நிறைய அதில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நாட்டுப்புற கலையை கற்றுக்கும் போது அவங்களுக்கு மன ரீதியாகவும் இது பண்ணிக்கிறனால இந்த கலையை இன்னும் நம்ம மேம்படுத்தி நம்ம வருங்கால குழந்தைங்களையும் இந்த நாட்டுப்புற கலைகளை கொண்டு வரணும் நாங்கள் விருப்பப்படுறோம். அதாவது ஃப்ரீயாக குழந்தைகளை வந்து படிப்பு அதுவும் இல்லாமல் நம்மளோட கலைகளும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம். நன்றிங்கம்மா.